ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷனுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு தேவை. அதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கார், இன்னொன்று பஸ். ஸோ காரோட மாஸ் வந்து M1, பஸ்ஸோட மாஸ் வந்து M2. இது ரெண்டுமே பர்டிகுலர் ஸ்பீடில் போகுது. அந்த ஸ்பீடை தான் நான் U1 U2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அடுத்து இந்த பஸ்ஸும் காரும் கொலைட் ஆகுது. ஸோ கொலைட் ஆன பிறகு மாஸில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, ஆனால் வெலாசிட்டி மட்டும் யூலேருந்து வின்னு மாறுது. ஸோ இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன்னா என்னென்னா, ஸ்டார்டிங்கில் உள்ள ரெண்டு ஆப்ஜெக்டில் உள்ள மொமெண்டத்தோட சம்மும் கொலைடான பிறகு ரெண்டு ஆப்ஜெக்டில் உள்ள மொமெண்டத்தோட சம்மும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். பஸ்ஸோட ஸ்பீடை வந்து ஒரு 50 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ பின்னால் உள்ள ட்ரக்கோட ஸ்பீடு வந்து ஒரு 70 கிலோமீட்டர். ரெண்டுமே வந்து மூவிங்கில் இருக்குது, அதனால் ரெண்டுக்கும் மொமெண்டம் இருக்கும், ஸ்டார்டிங் மொமெண்டம். அதுக்கப்புறமா இது ரெண்டு என்ன பண்ணுதுன்னா கொலைட் ஆகுது. ஸோ கொலைடான பிறகு அதுக்கும் மொமெண்டம் இருக்கும். ஸோ இந்த மொமெண்டம் வந்து ஸ்டார்டிங்கில் அது கொலைடானதுக்கு முன்னாலேயும் கொலைடான பிறகும் உள்ள மொமெண்டத்தோட சம் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அப்படிங்கிறது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏ, இன்னொரு ஆப்ஜெக்ட் பி. இதோட மாஸ் வந்து M1, இதோட மாஸ் வந்து M2. இதோட ஸ்டார்டிங் வெலாசிட்டி வந்து U1, இதோட ஸ்டார்டிங் வெலாசிட்டி வந்து U2. இதோட ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது ஆஃப்டர் கொலைடு கிடைத்து இதோட வெலாசிட்டி V1, இதோட வெலாசிட்டி வந்து V2. ஸோ இது எல்லாத்தையும் எழுதிட்டு அப்புறமா என்ன எழுதுறீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆன் எ பாடி B டியூ டு A. ஃபோர்ஸ் ஆன் பாடி, ஸோ ஃபோர்ஸ் ஆன் எ பாடி B டியூ டு A, அதாவது பிங்கிற ஆப்ஜெக்டில் உள்ள ஃபோர்ஸ் அதை எப்படி எழுதணும்னா FB, F பேஸில் B போட்டுக்கோங்க. ஃபோர்ஸ் ஆஃப் B டியூ டு A. டியூ டு ஏன்னா கொலைடான பிறகு ரெண்டும் கொலைட் ஆகுது. ஸோ இது A, இது B, இது M1 M2, இதோட வெலாசிட்டி V1 V2. கொலைடான பிறகு V1 V2, கொலைடாகிறதுக்கு முன்னால் U1 U2. ஸோ இப்போ கொலைடான பிறகு ஃபோர்ஸ் பியில் உள்ள ஃபோர்ஸ் என்னென்னா நியூட்டனோட செகண்ட் லா படி மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஸோ மாஸ் பிங்கிற ஆப்ஜெக்டில் உள்ள மாஸ் வந்து M2. ஆக்சிலரேஷன் என்னென்னா வெலாசிட்டியோட டிஃப்ரெண்ட் V2 மைனஸ் U2 டிவைடட் பை T. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆன் த பாடி A டியூ டு B. ஸோ ஃபோர்ஸ் ஆன் த பாடி A ஈக்குவல் டு மாஸ், ஏயோட மாஸ் வந்து M1 இன்டு ஆக்சிலரேஷன் வந்து ஸ்டார்டிங் V1 மைனஸ் U1 பை T. ஸோ ஆக்சிலரேஷன், ஸோ இப்போ ஃபைனல் ஆக்சிலரேஷன் மைனஸ் ஸ்டார்டிங் ஆக்சிலரேஷன் டிவைடட் பை டைம். ஸோ இது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். நெக்ஸ்ட்டு நியூட்டனோட தேர்ட் லா இங்கே யூஸ் பண்ணணும். நியூட்டனோட தேர்ட் லா என்னென்னா, ஸோ நியூட்டனோட தேர்ட் லா ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ ஆக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டாவது ஆப்ஜெக்டை கொலைட் பண்ணுது. ஃபோர்ஸ் A, ஆப்ஜெக்ட் ஏயோட ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் B. ஸோ அதான் நியூட்டனோட தேர்ட் லா. ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் டைரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டைரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட், அதாவது ஆப்போசிட்டாக இருக்கும், அதனால் நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபோர்ஸ் A வந்து M1, V1 மைனஸ் U1 பை T ஈக்குவல் டு மைனஸ் FB. ஃபோர்ஸ் Bயோட வேல்யூ வந்து M2 V2 மைனஸ் U2 பை T. ஸோ ஈக்குவலுக்கு இந்த சைடு உள்ள டீயையும் இந்த சைடு உள்ள டீயையும் கேன்சல் பண்ணிடலாம், ரெண்டுமே பையில் இருக்குது. ஸோ மீதி உள்ளதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. M1 V1 மைனஸ் M1 U1 மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஈக்குவல் டு மைனஸ் M2 வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் M2 V2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் M2 U2.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வியை ஃபுல்லாக ஒரு சைடும் யூவை ஃபுல்லாக இன்னொரு சைடும் கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி M1 V1 இருக்குது, இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். M2 V2, அப்புறம் இது M2 U2 இருக்குது. இந்த M1 U1 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க ப்ளஸ் M1 U1. ஸோ இதிலிருந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை ப்ரூவ் பண்ணியாச்சு. எப்படின்னா the algebraic sum of the momentum after collision is equal to before collision. ஸோ அதாவது இது வந்து கொலைடான பிறகு உள்ள மொமெண்டம், இதோட சம்மும் கொலைடானதுக்கு முன்னால் உள்ள மொமெண்டத்தோட சம்மும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.